என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இது நம்ம 6வது புக்கு 6th புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் 2வது பாடம் விசையும் இயக்கமும். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதிக்கிறது என்னை கேட்டால் பெஸ்ட் வே. நம்ம புக்கில் என்ன தான் அந்த ஒரு பேஜ் பார்த்தாலும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஒன்றுமே இல்லை. அடுத்த பேஜ் போவோம். அப்புறம் நோட்டில் எழுதுனீங்கன்னா 2லேருந்து 3 பேஜ் வரும். தென் புக் பேக், அவ்வளோதான். இதை கரெக்டாக படிச்சுட்டே போனோம்னா இப்போயே நோட்ஸ் எடுக்கிறது பெஸ்ட். சயின்ஸுக்கு நீங்கள் இந்த நோட்டே உங்களுக்கு போதும். சரிங்களா? சரி, விசையும் இயக்கமும் கண்டிப்பாக 6 to 12 வரை கவர் பண்ணுறதா என்னோட டார்கெட். 10 வரை முடிப்போம். அதுக்கடுத்து 11th 12th பார்க்கலாம். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, டாபிக் ஆர்டரில் போகலாம், இல்லை எக்ஸாமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலாம். அதெல்லாம் ஓகே. பட் எதை ஸ்டார்ட் பண்ணால் எப்படி போனால் கன்சிஸ்டண்டாக போகும் அப்படிங்கிறது நான் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை பொறுமையாக கொண்டு போனால் கூட கடைசியில் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணுறது என்னோட டார்கெட். அதனால நான் வேற ஒரு ஆர்டரை மாற்றி ஸோ அதில் சீக்கிரம் கொடுக்குறோன்ற பேரில் பாதியை கட் பண்ணி கொடுக்க நான் விரும்பல. லைன் பை லைனாக கொடுக்குறேன். நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடுத்த புக்கை வச்சு பார்க்கும்போது கூட புக்கை கையில் வச்சுட்டு சீக்கிரமாக ரிவிஷன் பண்ணிட்டு போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட டாபிக் வைஸ் தனியாக பண்ணலாம். முதல்ல இதை முடிச்சுக்கலாம் ஸ்கூல் புக்கை. அடுத்து டாபிக் வைஸ் ஒவ்வொரு பாடத்தும் தனித்தனியாக பார்ப்போம். சரிங்களா? சரி, ஃபோர்ஸ் அண்ட் இயக்கம், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், விசையும் இயக்கமும். ஃபர்ஸ்ட் விசைனா என்ன, இயக்கம்னா என்ன, இது ரெண்டுக்கும் ஒரு மீனிங் முதல் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பொருள் வந்து ஸ்டாண்டர்டா இருக்குன்னு வைங்களேன். ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் ஸ்டாண்டர்டா இருக்கு. இது மேல நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு அடிஷனல் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் விசை கொடுக்காத வரைக்கும் அந்த பொருள் அப்படியே தான் இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது. சரிங்களா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல மாத்துறதுக்கு பேர் தான் விசை அப்படின்னு சொல்லலாம். அப்படி மாத்தும் போது அந்த பொருள் ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல இருந்து ஸ்டாட்டிக்ல இருந்து மூவ் ஆகுதுல்ல, அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேர் தான் இயக்கம். இதை பத்தி அந்த படத்தை படிக்க போறோம். விசைனா நிலையா இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல அடிஷனலா நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்க போறோம். அந்த விசைனால அந்த பொருள் மூவ் ஆக போகுது, அதுதான் இயக்கம்னு சொல்றோம். உள்ள போறப்ப டெப்தா பார்க்கலாம். சரிங்களா? நான் போன கமெண்ட்ல சில பேர் சொல்லியிருந்தீங்க இன்னுமே டெப்தா சொல்லலாம்னு சொல்லி. 8th 9th 10th எல்லாம் இருக்கு உங்களுக்கு. நீங்க அதுல எதிர்பார்க்காத லெவல் டெப்தா கொடுக்குறேன். எப்படி மேக்ஸ்ல உங்களுக்கு டெப்தா கொடுத்தனா அதே மாதிரி பிசிக்ஸ்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு டெப்தா கொடுக்குறேன். என்னோட டெப்த்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும் பிசிக்ஸ் அப்படிங்கிறது நீங்க இப்ப பார்க்கணும்னா நம்ம இதே சேனல்ல 9th புக்ல ஒரு 4 வீடியோ போட்டிருப்பேன், எடுத்து பாருங்க. எவ்வளவு டெப்தா வேணா கொடுக்க முடியும், பட் டைம் வேஸ்ட் பண்ண வேணாங்கிறதுனால நான் கரெக்டா கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் அறிமுகம். இழுத்தல் அல்லது தள்ளுதல் ஆகிய செயல்கள் வந்து ஒரு பொருளை இயங்க செய்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளை வந்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு தள்ளணும் இல்ல இழுக்கணும், அதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? யூ ஹேவ் ஸ்டடிட் அபவுட் தி இயர்லியர் கிளாஸஸ் புஷ் அண்ட் புல் ரிசல்ட். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மோஷன், இழுத்தல் அல்லது தள்ளுதல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வும் இயக்கமும். இப்போ இழுத்தல் தள்ளுதலுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 6வது பையனுக்கு எந்த அளவுக்கு புரியணுமோ அந்த அளவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இது இழுத்தல், இது ஊஞ்சல், இழுத்தல் தள்ளுதல். ஒரு தள்ளு வண்டி, இழுத்தல் தள்ளுதல். ஒரு டயர் உருட்டுறாங்க, ஸோ அதுவும் தள்ளுதல். அது மாதிரி சுத்தியை பொறுத்தவரை முன்னாடி பின்னாடி இழுக்கிறோம் தள்ளுறோம், அதே தான். பட் அந்த வே ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் மாறுது. இப்போ தள்ளு வண்டி அப்படின்னா ஹரிசாண்டலா மூவ் ஆகுது, சுத்தியல்னா வெர்டிகலா மூவ் ஆகுது. பட் பண்ணக்கூடிய ஆக்ஷன் ஒன்று தான். புல் அண்ட் புஷ், 2 விஷயம் தான். அது மூலமா தான் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்படியே இங்கிலீஷ் மீடியம் புக்ல இருக்கும். சரிங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். அப்படியே பார்த்துட்டே வாங்க. அடுத்து பாருங்க, ஓய்வு என்றால் என்ன, இயக்கம் என்றால் என்ன. ஓய்வு, இயக்கம். இங்கிலீஷ்ல ரெஸ்ட் அண்ட் மோஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தமிழ்லேயே சொல்றேன், ஒரு சில கீ பாயிண்ட் மட்டும் அதில் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். இதுல ஒரு பொருள் ஓய்வு நிலையில் உள்ளதா அப்படின்றத எப்படி சொல்ல முடியும்? மேஜையில், அதாவது ஒரு புத்தகம் மேஜையில் ஒரே இடத்தில் இருந்தால் ஓய்வு நிலையில் இருப்பது. ஒரு புக்கு இந்த மேஜையில இருக்கு, இங்கேயே ஸ்டாண்டர்டா இருந்தா இது ஓய்வு நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகன்றால் அது என்ன சொல்லுவோம்? இயக்க நிலைன்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம நின்றுகிட்டே இருக்கோம், அசையாம நிக்கிறோம் அப்படின்னா ஓய்வு நிலை. இங்க இருந்து 2 ஸ்டெப் மூவ் பண்ணோம் அப்படின்னா அது மோஷன், இயக்க நிலை. சரிங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது பேஜ். எது தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டே போகலாம். இந்த பேஜ்ல எது முக்கியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும். காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது இயக்கம். காலத்தை பொறுத்து, அதாவது பேஸ்ட் ஆன் டைம். when there is a change in the position of the object with respect to time, that is called motion. first one. 2வது, அந்த பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். சரிங்களா? ஒரு இடத்துல இருந்தா அது ஓய்வு நிலை, நகர்ந்தால் அது இயக்கம். it remains stationary, that is called rest. அதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க, நகராம இருந்தா ஓய்வு நிலை, நகர்ந்தால் இயக்கம். ஸோ அந்த இடத்துல இவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? அதெல்லாம் சும்மா ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த பேஜ். இந்த பேஜ்ல எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படங்கள். கீழக்குள்ள படங்களை பார்த்து பதில் சொல்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, படகில் உள்ள மனிதன். அதாவது இயக்கமும் சரி மோஷனும் சரி, மோஷன் அண்ட் ரெஸ்ட் ரெண்டுமே அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, இப்போ இந்த படகுல ஒருத்தர் டிராவல் பண்றாரு,
இயங்கும் படகில் உள்ள மனிதன் ஆற்றின் கரையை பொறுத்து, இந்த மனிதன் இங்க கரை இருக்குது சரிங்களா, ஆத்தோட கரையை நோக்கி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கானா, அப்போ இந்த கரையை பொறுத்து பார்த்தோம்னா, அந்த ரிவர் பேங்கை பொறுத்து பார்த்தோம்னா, இந்த மேனோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இயக்க நிலையில் உள்ளான், மோஷன். ஆனா இந்த படகை பேசிக்கா வச்சு பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் எப்படிதான் இருக்கான், உட்கார்ந்து தான் இருக்கான். அப்போ அது இருக்கிற இடத்தை பொறுத்தும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மனிதன் என்ன பண்றான்றது கொஸ்டின். இந்த மனிதனை நீங்க படகை வச்சு சொன்னீங்கன்னா ஓய்வு நிலையில இருக்கான், படகுல தானே இருக்கான், மூவ் ஆகல படகுல இருந்து. ஆனா அதுவே கரையை வச்சு சொன்னீங்கன்னா மூவ்மெண்ட்ல இருக்கான். அதான் சொல்றாங்க. இங்கிலீஷ்ல பாருங்க, a man in the boat is moving with respect to the river bank, is moving with respect to the bank of river. அது ஆற்றங்கரையை பொறுத்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கான். பட் he is at rest with respect to the boat. போட்டை பேஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கான், ரெஸ்ட்ல இருக்கான். ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் டெப்தா பார்த்துக்கலாம். இப்போ ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க, ஆடிக்கொண்டிருக்கும் ஊஞ்சலை பொறுத்து ரம்யா ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஆடிக்கொண்டிருக்க ஊஞ்சலை பொறுத்து ரம்யாவின் நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஊஞ்சலை பொறுத்து ரம்யாவின் நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு, ஊஞ்சல்ல உட்காந்தானே இருக்காங்க. ஆனால் தோட்டத்தை பொறுத்து தோட்டத்துல ஊஞ்சல் என்ன பண்ணுது, ஆடிக்கிட்டு இருக்கு, அது இயக்கம் சரிங்களா. இங்க ரெஸ்ட், இங்க மோஷன். ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நிஷா மிதிவண்டியில் பாட்டி வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறாள். மிதிவண்டியை பொறுத்து, அந்த சைக்கிளை பொறுத்து நிஷாவோட மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம், சைக்கிளை பொறுத்து சைக்கிள்ல நிஷா ஸ்டாட்டிக்கா இருக்காங்க, அது ஓய்வு நிலை. ஆனால் சாலையை பொறுத்து நிஷா மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க, அது இயக்க நிலை. இந்த மாதிரி ரெண்டு இருக்கிற இடத்தை பொறுத்து மாறும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் ரெஸ்டா மோஷனா பேஸ்ட் ஆன் அந்த பிளேஸ், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாருங்க, முக்கியமான பாக்ஸ் ஒன்று இருக்கு, இந்த பாக்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஆரியப்பட்டர், இது வந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க ஒரு டைம் சரிங்களா. அதாவது இது மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த கருத்தை சொன்னவர் யாரு, இந்த கருத்தை வந்து எக்ஸ்பெரிமெண்டலா கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இது வந்து சின்ன விஷயம் கிடையாது, நல்லா யோசிச்சு பாருங்க. சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டர். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் செல்லும் போது ஆற்றங்கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர் திசையில் செல்வது போல் தோன்றும். நம்ம ஒரு பஸ்ல டிராவல் பண்ணா கூட நமக்கு மரம் எப்படி தெரியும், பின்னாடி போற மாதிரி தெரியும் சரிங்களா. இந்த ரியாக்ஷனை தான் இவர் சொல்லியிருப்பாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, பின்னாடி நம்ம கோள்கள் சுற்றும் பொழுது எந்த கோள் எந்த டைரக்ஷன்ல சுத்துது அப்படின்றத வச்சு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுல பூமி வந்து கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுவதால், பூமி எந்த சைடு சுத்துது, மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுவதால் பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய சூரியன் அப்ப நமக்கு எப்படி தெரியும், கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுவதாக தெரியும். இப்போ யூனிவர்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா யூவி, அதாவது நம்ம சோலார் பிளானட்ல சோலார் ஃபேமிலியில யூவி இந்த ரெண்டை தவிர யுரேனஸும் வீனஸும் இது ரெண்டு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும். மற்ற எல்லாமே கிழக்கு ஈஸ்ட் டு வெஸ்ட், மற்ற எல்லாமே வெஸ்ட் டு ஈஸ்ட் தான். நம்ம பூமியுமே வந்து பாத்தீங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றக்கூடிய கோள். அப்போ பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுத்தும் பொழுது பூமி வந்து எதை சுத்தி வருது, சூரியனை. இப்போ சூரியன் எப்படி சுத்துற மாதிரி தெரியும், அப்படியே ஆப்போசிட் ஈஸ்ட் டு வெஸ்டா தெரியும். ஸோ அதை இவர் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாரு. இதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு ஆற்றுல படகுல செல்லும் பொழுது படகு முன்னாடி போச்சுன்னா பின்னாடி இருக்க மரங்கள்லாம் பின்னாடி போற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது கொஞ்சம் பாருங்க. ஸோ அதை தான் என்ன சொல்றாரு பாருங்க, நிச்சயம் நமது பூமியிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும் என அனுமானித்தார். பூமி வெஸ்ட் டு ஈஸ்ட், மேற்கிலிருந்து கிழக்காக வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் சுத்தணும் அப்படின்னு அனுமானித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆரியப்பட்டர். மேல இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர் பேர் இருக்கு, முக்கியம் அது சரிங்களா. ஆரியப்பட்டா, an ancient Indian astronomer, said as the bank of river is appear to move back to the person in a boat floating gently in a river அப்படின்னு சொல்றாங்க. ரிவர்ல போய்கிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்ல மூவ் ஆகிற மாதிரி தெரியும். Then the night sky studded with star appear to move from the east to west பாருங்க, so that earth rotates from the west to east. நட்சத்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்காக போவது போல் தெரிவதனால அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமி மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுத்துதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சரிங்களா. நட்சத்திரங்களோட மூவ்மெண்ட் பூமியோட மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னவர் ஆரியப்பட்டர். அவர் ஒரு இந்தியன் ஆஸ்ட்ரோனமர் சரிங்களா. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து, பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செலுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களை விசை என அழைக்கப்படுகிறது. ஃபோர்ஸ் இஸ் எ புஷ் ஆர் புல் மூவ்மெண்ட் பை தி அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செலுத்தப்படக்கூடிய இழுத்தல் அல்லது தள்ளுதல் செயல்களை விசை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் விசைனா என்னன்னு பார்த்துட்டோம். விசையை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாம்.
அது வந்து தொடு விசை தொடா விசை. இதை நம்ம ஜென்ரலா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்ல இருக்க டேட்டா பார்க்கலாமா? ஜென்ரலா கான்டாக்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்சஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதுக்கு எழுதுங்க. வாட் இஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ், வாட் இஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சிம்பிளா எடுத்துக்கலாம். ஒரு பொருளை நம்ம தொட்டா மூவ் ஆகும், தள்ளுனா மூவ் ஆகும், இழுத்தா மூவ் ஆகும். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா நம்ம அந்த பொருளை டச்சே பண்ணாம அதை மூவ் பண்ண முடியும். எதெல்லாம் சொல்லலாம்? இப்போ எக்ஸாம்பிள் இந்த பென் இருக்கு, இந்த பெண்ணை நான் இப்படியே கையை விட்டுறேன், நான் டச்சே பண்ணல, ஆனா அந்த பெண் எங்க போகும்? கீழே தான் விழுகும். நான் விட்டா மேலே போகுமா? போகாது. ஏன் அது கீழ் நோக்கி போகுது? புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், பட் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் மட்டும் தான் ஆட் ஆகும். ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து கீழே விழுகுது, நியூட்டன் எப்படி கண்டுபிடிச்சாரு புவியீர்ப்பு விசையை? ஆப்பிள் ஏன் கீழே விழுகுது, ஏன் மேலே போகல? ஸோ ஏன்னா டுவர்ட்ஸ் டவுன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆட் ஆகும். அதே மாதிரி இன்னும் ஒன்று, காந்த விசை. ஒரு இரும்பையோ ஒரு காந்தத்தால் கவரப்படக்கூடிய பொருளை காந்தத்துக்கு பக்கத்தில் வச்சோம்னா அந்த பொருள் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஒருவேளை கவர்ந்தால் ஈர்க்கும், இல்லைன்னா விலக்கும். அப்போ அந்த மூவ்மெண்ட் எப்படி நடக்குது? ரெண்டு பொருளும் தொடவே இல்லை. தட் இஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். சரிங்களா? ஒரு பொருளை டச் பண்ணும்போது அந்த பொருளை ஃபோர்ஸை ஃபீல் பண்ண முடிஞ்சா கான்டாக்ட் ஃபோர்ஸ், டச் பண்ணும்போது ஃபீல் பண்ண முடியல, பட் டச் பண்ணாமையே அது மூவ் ஆகுது அப்படின்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்படியே டேரக்டா இதெல்லாம் சும்மா ஸ்டோரி தான். சரிங்களா? இப்போ இந்த மரத்துல இருந்து விழுது பாருங்க, யாருப்பா என்னை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கா? இந்த மாங்காய் மாதிரி, சாரி தேங்காய், தென்னை மரத்துல இருந்து விழுகுது. ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் டவுன், தட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது டுவர்ட்ஸ் டவுன் மட்டும் தான் ஆக்ட் ஆகும். இது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். சரிங்களா? இது புவியீர்ப்பு விசை தேங்காவை கீழ் நோக்கி இழுப்பதன் காரணமாக கீழே விழுகிறது. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. தேங்காய் கீழே விழுக காரணம் என்ன? புவியீர்ப்பு விசை. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க, விசைக்கான காரணிகள். உயிருள்ள காரணி, உயிரற்ற காரணி பிரிக்கலாம். காரணிகளை விசைய தொடு விசை தொடா விசை, கான்டாக்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்க முடியும். ஓகே, ஸோ இதுல வேற எதுவும் பெருசா சேஞ்சஸ் கிடையாது. நம்ம அடுத்த பேஜ்ல பார்க்கலாம். அடுத்த பேஜ்ல கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் மாட்டு வண்டியை நிறுத்துவதற்கு விசையை செயல்படுத்துகிறார். விசையானது நகரும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படுத்தும் பொழுது பொருளின் வேகத்தினை குறைக்கிறது. இயக்கத்தினை நிறுத்துகிறோம். வேகமாக நகரும் மிதிவண்டியில் நாம் வேகத்தினை செயல்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒரு விசையால என்ன பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு விசையால ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும், ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணவும் முடியும் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட்ல சொல்ல வர்றாங்க. சரிங்களா? இப்போ ஒரு பொருள் மேல ஃபோர்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அதோட வேகத்தை மாற்றுகிறது. இந்த பாயிண்ட் இந்த மாட்டு வண்டியில நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள், நம்ம கார் எடுத்தீங்க அப்படின்னா ஆக்சிலேட் பண்ணா வேகமா மூவ் ஆகும், பிரேக் அழுத்தினா நிற்கும். ரீசன் என்ன? ரெண்டுலையுமே ஃபோர்ஸ் தானே கொடுக்குறோம். சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஆக்சிலேஷன் கார்ல ஆக்சிலேட்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் பேடை நம்ம மிதிச்சா என்ன ஆகும்? கார் வேகமா போகும். அதே பிரேக் பேடு அதை மிதிச்சா என்ன ஆகுது? கார் நிக்குது. ரெண்டுலையுமே கொடுக்குறது என்னது? ஃபோர்ஸ் தான். ஒரு ஃபோர்ஸ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுது, ஒரு ஃபோர்ஸ் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுது. இது நார்மலா உங்களுக்கு நம்ம புரியுறது சொல்றேன். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாட்டு வண்டி எடுத்துக்கோங்க. இழுத்தல் தள்ளுதல், அடிச்சா மாடு வேகமா ஆகணும், இழுத்தா என்ன ஆகும்? நிற்கும். இது மாட்டு வண்டியில. நான் இப்போ கார்ல உங்களுக்கு சொன்னேன். இதே மாதிரி நம்ம அடிஷனலா கொடுக்குற ஒரு ஃபோர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அடிஷனல் ஃபோர்ஸால ஒரு வாகனத்தோடவோ இல்ல ஒரு பொருளுடைய வேகத்தை அதிகப்படுத்தவும் முடியும், வேகத்தை குறைக்கவும் முடியும். அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஒரு பொருளை இயக்க நிலையோ அல்லது ஓய்வு நிலையோ மாற்றக்கூடியது, வேகத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்யக்கூடியது, இயக்கத்தினை நிறுத்தவும் திசையை மாற்றவும் பொருளின் வடிவத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யக்கூடியதும் காரணமே விசை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பொருளின் இயக்க நிலையோ ஓய்வு நிலையோ மாற்றக்கூடியது. இங்க பாருங்க, இந்த இடத்துல கோடிட்டிடங்களை நிரப்புவதற்குல இதுல இந்த பாயிண்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வரது என்னது? விசை. அதே கண்டிஷன்ல ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலை, இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வரதுக்கு என்ன யூஸ் ஆகும்? விசை யூஸ் ஆகும். விசை சரிங்களா? ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருளை ஸ்டாட்டிக்கா இருந்து டைனமிக்காக மாற்ற முடியும், மூவிங் ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும், ரெஸ்ட்ல இருக்க ஆப்ஜெக்டை மூவ்மெண்ட்டுக்கு மாற்ற முடியும். ஸோ அப்போ அது ரெண்டுக்குமே என்ன யூஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கா ஃபோர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேகத்தினை அதிகரிக்கவோ குறைக்கவோ இயக்கத்தினை நிறுத்த, இது இயக்கத்தினை நிறுத்த, வேகத்தை அதிகரிக்க குறைக்க, வேகத்தை மாற்றுகிறதுன்னு சிம்பிளா கொடுத்துட்டாங்க. வேகத்தை அதிகரிக்கவும் யூஸ் ஆகும், வேகத்தை குறைக்கவும் யூஸ் ஆகும். இந்த பாயிண்ட். வடிவத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ யூஸ் ஆகும், வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. வடிவத்தை அதிகரிக்கவும் யூஸ் ஆகுது, வடிவத்தை குறைக்கவும் யூஸ் ஆகுது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா திசையை மாற்ற. இப்ப இதெல்லாம் நீங்க எடுத்து எழுதிக்கலாம். இங்க இருக்கு பாருங்க. இயங்கும் பொருளின் வேகம் அல்லது திசை இரண்டையும் மாற்றும், வேகம் மற்றும் திசையை மாற்றும், வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொன்னோம்னா, ஒரு பொருள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பைக் மூவ் ஆகிட்டு இருக்கு, நம்ம பிரேக் அழுத்தணும், நிற்குது. அப்போ அதை நம்ம என்ன பண்ண முடியும்? ஓய்வு நிலையை கொண்டு வர முடியுதா? ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட் பண்றோம், அதை மூவ்மெண்ட் கொண்டு வர முடியுதா? எக்ஸாம்பிள் சைக்கிள் கூட எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் கொடுக்குறீங்க, அழுத்தனால என்ன ஆகுது? மூவ்மெண்ட் கொண்டு வரும். அதே மாதிரி பிரேக் அழுத்துறோம், என்ன ஆகுது? ரெஸ்ட் கொண்டு வரும். அப்போ இது ரெண்டுமே ஒரு ஃபோர்ஸால பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது திசை. நம்ம போய்கிட்டு இருக்கிறப்போ நேராக ஹேண்ட்பார் நேராக பிடிச்சிருக்கீங்க, ரைட் சைடு திருப்புறோம்னா அது ஒரு ஃபோர்ஸ் தானே, டுவர்ட்ஸ் ரைட். அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகுது? திசையை மாற்ற முடியுது இல்ல. ஸோ அப்போ திசையை மாற்றலாம்.
அதே மாதிரி நம்ம ஆக்சிலேட் அதிகமாக கொடுத்தா ஸ்பீடு அதிகமாக இருக்கும், ஆக்சிலேட் கம்மியாக கொடுத்தா ஸ்பீடு கம்மியாகும். வேகத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும், ஸ்டாப் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும், வேகத்தை ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், வடிவத்தை மாற்றுவது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வைங்க, ஒரு பாக்ஸில் மேலேருந்து ஒரு கல்லை தூக்கி போட்டீங்க, அந்த பாக்ஸோட ஷேப் என்ன ஆயிரும், மாறிடும். நம்ம கொடுத்தது ஒரு ஃபோர்ஸ் தான், அந்த ஃபோர்ஸ்னால ஷேப்பை மாற்ற முடியுதுல்ல. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுடைய ஒர்க்கு அப்படின்னு சொல்லலாம். விசை, அதாவது பொருளின் மீது செயல்படும் விசையானது என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது கீழே பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஒரு கான்செப்டாக சொல்லும்போது ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். மற்றபடி தேவையில்லாதுன்னு சொன்னால் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ஒரு செய்முறைமா. இதில் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இதில் என்ன கான்செப்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு பென்சிலை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்க, இது என்னெல்லாம் இயக்கம் அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முதல் செயல்ல பென்சில் அச்சை பொறுத்து சுழல்கிறது, அப்போ சுழற்சி இயக்கம். இப்போ இந்த பென்சில் சென்டரை மையமாக வச்சு என்ன பண்ணாங்க, காம்பஸ்ல சுத்துதா, அப்போ இது என்ன இயக்கம், வட்ட இயக்கம். அதுவே வந்து பாருங்க கோடு போடுறாங்க நேர, அப்போ இது நேர்கோட்டு இயக்கம். சரிங்களா, நான்காவது செயல்ல பென்சில் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஷேக் பண்றாங்க, அப்போ என்ன இயக்கம், அலைவு இயக்கம். முன்னாடி பின்னாடி போயிட்டு வருதுல்ல, வளைவு இயக்கம். இவ்வளவுதான் கான்செப்ட். ஒரு பென்சிலை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பென்சிலை ஒரு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்னரை வச்சு ஷார்ப் பண்றாங்க. அப்ப பென்சில் என்ன பண்றோம், அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்களா, சுழற்சி இயக்கம். இவ்வளவுதான். அதே பென்சிலை காம்பஸ்ல மாட்டி ஒரு வட்டம் போட்டாங்கன்னா வட்ட இயக்கம். ஸோ இதை கேட்கலாம் கொஸ்டின்ல, இது என்ன இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு, இல்ல 4 இயக்கம் கொடுத்துட்டு தவறானது எதுன்னு கூட கேட்க முடியும். ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். நேர்கோடு போட்டா நேர்கோட்டு இயக்கம், இது அலைவு இயக்கம். இப்போ ஒவ்வொரு இயக்கத்தையும் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. இயக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட்ல இயக்கத்தோட ஃபுல் கான்செப்ட் இருக்கும், அதை எழுதிட்டு மறுபடியும் 9வது பேஜுக்கு வந்து இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிட்டு வாங்க. மறுபடியும் 9வது பேஜுக்கு வரணும், இந்த இடத்த நோட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் அதை எழுதிக்கோங்க. இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா இயங்கும் பாதையின் அடிப்படையில, இயக்கத்தை இயங்கும் பாதையின் அடிப்படையில் நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னா, நேர்கோட்டு இயக்கம், நேர்கோட்டுல இயங்குனா, வளைப்பாதையில இயங்குனா வளைகோட்டு இயக்கம். சரிங்களா, இந்த வளைகோட்டு இயக்கம் வந்து வட்டப்பாதை இயக்கமாகவும் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஒரு பாதை நேரம் இல்லாம இப்படி வளைஞ்சு வந்தா, இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போனா இதெல்லாம் வளைவு இயக்கம், வளைப்பாதை இயக்கம். இதே வட்டப்பாதை இயக்கம்னா வட்டத்துல மூவ் ஆகணும். இப்ப பார்த்தோம்ல பென்சில் காம்பஸ், அது வட்டப்பாதை இயக்கம். தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட சென்டரா வச்சு அப்படியே சுத்தணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஒரு பென்சிலை ஷார்ப்னர் வச்சு சீவுறது, ஃபேன் சுத்துறது. சரிங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வட்டப்பாதை சுழற்சி இயக்கம். அதே மாதிரி அலைவு இயக்கம்னா ஒரு இடத்துல முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றது, இது அலைவு இயக்கம். ஃப்ரண்ட் அண்ட் பேக், தனி ஊசல் இல்ல ஊஞ்சல், இதெல்லாம் அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னா ஈ பறக்குதா, ஈ பறக்கிறது, கொசு பறக்கிறது, ஃபுட்பால் விளையாடும் போது பால் மூவ்மெண்ட், கிரிக்கெட் விளையாடும் போது பால் போறது, இதெல்லாம் ஒழுங்கற்ற இயக்கம். இது ஒரு ஷேப்பே நம்ம சொல்ல முடியாது. இது எல்லாமே பாதையின் அடிப்படையில், தெளிவா நான் சொல்றது நோட் பண்ணிக்கோங்க, பாதையின் அடிப்படையில் இவ்வளவு இயக்கம் இருக்கு. அப்போ கொஸ்டின்ல கொடுக்கும்போது கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இயங்கும் பாதையின் அடிப்படையில் கொசு பறக்கக்கூடிய இயக்கம் என்னன்னு கேட்பாங்க. பாதையின் அடிப்படையில் ஒழுங்கற்ற இயக்கம். சரிங்களா, அதுவே கொஸ்டின் கொசு பறப்பது கால இடைவெளியின் அடிப்படையில் அப்படின்னு கேட்டாங்கன்னா கால ஒழுங்கற்ற இயக்கம். அது இந்த ஸ்பீட்ல தான் இந்த டைம்ல பறக்கும்னு சொல்ல முடியாதுல்ல, கால இடைவெளி. சரிங்களா, அதாவது 1 ஹவர்ல இவ்வளவு தூரம் போயிருக்கும்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இது சீரான கால இடைவெளியில சீரான இயக்கம் நடைபெற்றால் கால ஒழுங்கு இயக்கம், சீரான கால இடைவெளியில் நடைபெறவில்லை என்றால் கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அடுத்து சீரான வேகத்தில் நடைபெறுவது ஸ்பீடு. இந்த ஸ்பீடு அடிப்படையில சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். இப்ப பூமி சூரியனை சுத்துது இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா வேகத்தின் அடிப்படையில் சீரான இயக்கம். ஒரு பேருந்து மூவ் ஆகுது இல்லைங்களா, அது என்ன சொல்லலாம், அது வந்து ஸ்டார்டிங்ல ஸ்பீடா போகலாம், நெரிசல் இருந்தா கம்மியா போகலாம், வேகம் மாறிக்கிட்டே இருக்கும், அப்ப இது சீரற்ற இயக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பிடிச்சிடணும் பாயிண்ட. லீனியர் மோஷன், கருலீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரோட்டரி மோஷன், ரோட்டரி அட் தி சென்டர் பாயிண்ட் பேஸ்ட் ஆன் சென்டர் பாயிண்ட், இது ரோட்டரி மோஷன். சர்க்குலர் மோஷன் அப்படின்னா இது பாத் இஸ் சர்க்கிள், அது சர்க்குலர் மோஷன். ஆக்சிலேட்டரி மோஷன் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட், ஆக்சிலேட்டரி மோஷன். இந்த ஆக்சிலேட்டரி மோஷன் வந்து பின்னாடி என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்வு இயக்கம். இந்த அதிர்வு இயக்கம் அப்படிங்கிறது ஆக்சிலேஷன். ஸோ அதுக்கடுத்து ஜிக்ஸாக், ஜிக்ஸாக் அப்படின்னா இர்ரெகுலர், எந்த சைடு போகுதுன்னே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீரியாடிக் மோஷன், நான் பீரியாடிக் மோஷன் பேஸ்ட் ஆன் சம் பீரியட். ஒரு பீரியடுக்குள்ள நடந்தா பீரியாடிக், இல்லைனா நான் பீரியாடிக். ஸோ யூனிஃபார்ம், அன்யூனிஃபார்ம், அது நான் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா சீரான டைம், ஸ்பீட் ரெஸ்பெக்ட் டு டைம். இதை ஸ்பீடுன்னு சொல்லலாம், ஏன்னா ஸ்பீட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. சம் டைம் சம் டிஸ்டன்ஸை சம் டைம்ல கவர் பண்ணா அது வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் பிரிக்கலாம். இப்போ 9வது பேஜுக்கு வாங்க. இதை வச்சு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் மாதிரி நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுல கொடுக்கப்பட்ட விஷயங்களை அதுக்குள்ள ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியா புரியும். சரிங்களா, இப்போ கொடுத்துருக்க இயக்கம் வாங்க. சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், அலைவு இயக்கம் ஆகிய 4 இயக்கங்களை பென்சில் மேற்கொள்கிறதுன்னு சொல்றாங்க. இது நமக்கு தெரியும். சுழற்சி இயக்கம் பார்த்தோம் இல்லைங்களா, பென்சில் ரப்பர்ல சீவுறது. வட்டப்பாதை இயக்கம்
அடுத்து அலைவு இயக்கம். அலைவு இயக்கம்னா என்னது? ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட். இதுல வந்து ஸ்ட்ரெயிட்டா போறதுனால ஸ்ட்ரெயிட், இது அலைவு இயக்கம், இது ஸ்ட்ரெயிட் மூவ்மெண்ட், நேர்கோட்டு இயக்கம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆமா நேர்கோட்டு இயக்கம், லாஸ்டா அலைவு இயக்கம். அலைவு இயக்கம் அப்படிங்கிறது முன்னாடி பின்னாடி போயிட்டு போயிட்டதுனால இதுக்கு பேர் என்னது? அலைவு இயக்கம் சொல்றாங்க. 4 வகையான இயக்கங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே இங்கிலீஷ்ல பாருங்க, இங்க தமிழ்ல இருக்க மாதிரி இங்க இங்கிலீஷ்ல அப்படியே இருக்கும். பென்சில் வாஸ் ரொட்டேஷனல், சர்க்குலர், ஸ்ட்ரைட் அண்ட் லீனியர், லேட்டர் ஆக்சிலேட்டரி மூவ்மெண்ட், அதிர்வு இயக்கமா இருக்குன்னு சொல்றாங்களா? ஓகே. இப்போ ஒரு அறையில் இயங்கும் அங்கும் இங்குமாக நகரும் ஒன்றின் இயக்கத்தை பாருங்கள். அது என்ன இயக்கம்னு கேக்குறாங்க. சீரற்ற பாதையா இருக்கா? எஸ். ஏன்னா அது கரெக்டான ஸ்பீட்ல கரெக்டான டைம்ல என்ன மூவ் ஆகாது. இதை வந்து நம்ம பாதை அடிப்படையில் சொன்னோம்னா என்ன சொல்லலாம்? பாதை அடிப்படையில் சொன்னோம்னா ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லலாமா? ஒழுங்கற்ற இயக்கம். இதை வந்து காலத்தின் அடிப்படையில் சொன்னோம்னா சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லலாமா? வேகத்தின் அடிப்படையில், காலத்தின் அடிப்படையில் கால ஒழுங்கற்ற இயக்கம், இதெல்லாமே சொல்ல முடியும். ஒரு பொருளின் பாதையை பொறுத்து இயக்கத்தை நாம் எவ்வாறு வகைப்படுத்தலாம்? இப்பதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன்று நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு பாதையில போச்சுன்னா நேர்கோட்டு இயக்கம். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிளோட படிச்சீங்கன்னா மறக்காது. ஸோ லீனியர் மோஷன் நேர்கோட்டு இயக்கம்னா மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். அதை நம்ம எப்படி சொல்லலாம்? கோடு போடக்கூடிய ஸ்கேல்ல கோடு போட்ட பென்சில் சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஒரு பொருள் மரத்துல இருந்து கீழே விழுகுது இல்ல, ஸ்ட்ரெயிட்டா கீழே விழுந்தா நேர்கோட்டு இயக்கம். அது மாதிரி ஒரு சைக்கிள் டிராவல் பண்ணுது இல்லைங்களா, அதுல 2-3 மோஷன் வரும். சைக்கிளோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நேர்கோட்டு இயக்கம். அந்த டயரோட மூவ்மெண்ட் இருக்குல்ல, அது சுழற்சி இயக்கம். இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஓகே. அடுத்து வளைவு பாதை இயக்கம். எல்லா இயக்கமும் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அங்க பார்த்ததுக்கான மீனிங் தான் இங்க இருக்கும். வளைவு பாதை இயக்கம் முன்னோக்கி சென்று கொண்டு தன் பாதையின் திசையை மாற்றிக்கொண்டே இருந்தால், வீசி எறியப்பட்ட பந்து, ஒரு பந்தை வீசி எறிகிறோம், அந்த இயக்கம் என்ன இயக்கம்னு கேட்டாங்கன்னா என்ன இயக்கம்? வளைவு பாதை இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு, ஒரு கயிற்றோட முனையில கட்டி ஒரு கல்லை கட்டியிருக்கோம். இந்த கல்லை சுத்தும் போது என்ன ஆகும்? வட்டப்பாதையில சுத்துமா? இது வட்டப்பாதை இயக்கம். தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னா பம்பரத்தோட இயக்கம் தான் தற்சுழற்சி. ஒரு பாயிண்ட் சென்டரா வச்சு சுத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு நீங்க பம்பரம் சொல்லலாம். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பென்சில ஒரு ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்றோம்ல, அதுவுமே என்ன இயக்கம்? தற்சுழற்சி இயக்கம். அது மாதிரி பூமி தன்னைத்தானே சுத்துது இல்லைங்களா, அதுவும் தற்சுழற்சி இயக்கம். பூமி சூரியனை சுத்துது இல்ல, அது நீள்வட்ட இயக்கம், வட்ட இயக்கம். சரிங்களா? அடுத்த அலைவு இயக்கம். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக சென்று வந்தால், நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு புள்ளியை மையமா வச்சு ஒரு ஊஞ்சல் எடுத்துக்கோங்களேன், இல்ல தனி ஊசல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வந்தா இந்த இயக்கத்துக்கு பேரு தான் அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அலைவு இயக்கம் வேகமா நடந்தா அதுக்கு பேர் அதிர்வு இயக்கம்னு சொல்றாங்க. அது நம்ம பின்னாடி பார்க்கணும், அது முக்கியமான பாயிண்ட். இங்க பாருங்க. அதுக்கடுத்து ஒழுங்கற்ற இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னா zigzag or irregular, the motion of body in different direction. எக்ஸாம்பிள், people walking on the crowd street. அதாவது கூட்டமா இருக்கக்கூடிய ஏரியால மக்கள் வேகமா நடக்கிறாங்க, இல்ல கொசு பறக்கிறது, ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல பந்து அங்க இங்கே போறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம். இங்க பாருங்க, அதிவேகமாக, இதுல முக்கியமான பாயிண்டே என்ன அப்படின்னா, ஒரு அலைவானது அதிவேகமாக நடைபெற்றால் அதை நாம் அதிர்வுறுதல் என்கிறோம். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இது முக்கியமான பாயிண்ட். ஃபாஸ்ட் ஆக்சிலேஷன் ஆர் ரெஃபர்டு டு வைப்ரேஷன். ஃபாஸ்ட் ஆக்சிலேஷன் இஸ் ஆல்சோ பி கால்டு வைப்ரேஷன். இது தெரியணும். சரிங்களா? அடுத்த பேஜ். இதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணலாமா? ஸ்பிரிண்டர் ரன்னிங் இன் 100 மீட்டர் ரேஸ். இது என்ன இயக்கமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கம், லீனியர் மோஷன், நேர்கோட்டு இயக்கம். ஒரு மரத்திலிருந்து தானாக கீழே விழும் தேங்காயோட இயக்கம் என்ன? இதுவும் நேர்கோட்டு இயக்கம். இதுவும் நேர்கோட்டு இயக்கம். கேரம் விளையாட்டில் காய்கள், கொசு, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம், அதாவது ஒழுங்கற்ற இயக்கம், இர்ரெகுலர் மூவ்மெண்ட். இதய துடிப்பு. இதயம் வந்து கரெக்டான கால இடைவெளியில கரெக்டான வேகத்துல துடிக்குமா, இதை வந்து கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்லலாம், சீரான இயக்கம்னு சொல்லலாம். சரிங்களா? இதய துடிப்பு. ஊஞ்சலில் ஆடும் குழந்தையின் இயக்கம், இது அலைவு இயக்கம். கடிகார முள்ளின் இயக்கம் வட்ட இயக்கம். வட்டப்பாதையில சுத்தி வருது முள்ளு, கடிகார முள், வட்ட இயக்கம். யானை தன் காதுகளை அசைத்தல், இது அலைவு இயக்கம். யானையோட காது ஃப்ரண்ட் அண்ட் பேக் தானே போயிட்டு வரும். யானை காதுல வந்து ஒரு கொசு நடிச்சா என்ன பண்ணும்? காது ஆட்டோம்ல, ஒன்று ஃப்ரண்ட்ல வரும், பேக்ல போகும். இது அலைவு இயக்கம். சரிங்களா? அடுத்து குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல்லு. குறிப்பிட்ட கோணத்துல வீசப்படும் கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளைவு இயக்கம். ஒரு கோணத்துல வீசினா திரும்ப ஏறி என்ன ஆகும்? கீழே தானே இறங்கும். இது வளைவு இயக்கம். கூட்டம் மிகுந்த கடைத்தெருவில் மக்கள் இயக்கம், இர்ரெகுலர், ஒழுங்கற்ற இயக்கம். அங்க இங்கே மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க, ஒழுங்கற்ற இயக்கம். ஒரு வட்ட வடிவ தடகள பாதை, வட்ட வடிவ பாதையில அவரோட இயக்கம் இப்படிதான் இருக்கும், வட்ட இயக்கம். வட்ட வடிவ பாதைன்னா வட்ட இயக்கம். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வட்ட இயக்கம்னா சர்க்குலர் மோஷன். பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம், இது வந்து பாத்தீங்கன்னா சீரான இயக்கம், ஏன்னா கரெக்டான வேகத்துல வருது, கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்லலாம். பூமியை சுற்றி வரக்கூடிய நிலாவின் இயக்கம். இது மட்டும் இல்லாம நிலவின் இயக்கத்தை நீள்வட்ட இயக்கம்னு சொல்லலாம். வட்டப்பாதை இல்லாம நீள்வட்ட பாதையில சுத்தி வரும். சரிங்களா? அடுத்து கால்பந்தாட்ட மைதானத்தில் உதைக்கப்படும் பந்து, இர்ரெகுலர், ஒழுங்கற்ற இயக்கம். பம்பரத்தின் இயக்கம் தற்சுழற்சி.
சரிங்களா? செல்ஃப் ரொட்டேஷன், தற்சுழற்சி இயக்கம். சூரியனை சுற்றும் பூமியின் இயக்கம், சீரான இயக்கம், கால ஒழுங்கு இயக்கம், நீள்வட்ட இயக்கம். நெக்ஸ்ட் தனி ஊசலின் இயக்கம். தனி ஊசல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அலைவு இயக்கம். அலைவு இயக்கம் வேகமா வந்தா அது அதிர்வு இயக்கம். அது ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். சறுக்கு பாதையில் சறுக்கி வரும் குழந்தையின் இயக்கம், நேர்கோட்டு இயக்கம். நேரா ஸ்ட்ரைட்டா சறுக்கி வருவாங்களா? நாய் தனது வாளினை ஆட்டுதல், இது ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது அலைவு இயக்கம்னு சொல்லலாம். வாளை ஆட்டுதல் அலைவு இயக்கம், மேல கீழே ஆட்டுமா? காற்றில் ஆடும் கொடியின் இயக்கம், அலைவு இயக்கம், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஒரு பாயிண்ட மையமா வச்சு முன்னாடி பின்னாடி போயிட்டு வருதுல்ல, அலைவு இயக்கம். சரிங்களா? வளைவு பாதையில் செல்லும் வாகனத்தின் இயக்கம், வளைவு இயக்கம். வளைவு இயக்கம் சரிங்களா? சர்க்குலர் மோஷன்ல வட்ட இயக்கத்துல வராது, வளைவு இயக்கத்துல வரும். ஓகேங்களா? பாதையை மாத்துறது வளைவு இயக்கம். தென் நீர் அலைகளின் இயக்கம். மரம் வெட்டுபவர் ரம்பத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக் தானே, இது அலைவு இயக்கம். ஒரு ரம்பத்தை வச்சு மரத்தை வெட்டணும்னா ஃப்ரண்ட் பேக் போயிட்டு வருமா? அப்ப அது அலைவு இயக்கம். அண்ட் நேர்கோட்டு இயக்கம், ரெண்டுமே சொல்லலாம். அதாவது நேர்கோட்ல மரத்தை வெட்டுபவர் ரம்பத்தால் மரத்தை அறுத்தல் அப்படின்னு சொல்றாங்களா? மரத்தை அறுக்கும் போது ரம்பம் ஃப்ரண்ட் பேக் போயிட்டு வரும், நேர்கோட்ல மூவ் ஆகும். பட் அலைவு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போனா என்னது? அலைவு இயக்கம். ஊசல் ஊஞ்சல் எல்லாம் பார்த்தோம்ல, அலைவு இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், ரெண்டுமே சொல்ல முடியும் இதுல. தென் நீர் அலைகளின் இயக்கம், இது கால ஒழுங்கற்ற இயக்கம். அலை எப்படி வேணா வரும், சீரற்ற இயக்கம், சீரான வேகத்துல இருக்காது. சரிங்களா? மாறி மாறி வரும். மருத்துவர் பயன்படுத்தும் ஊசியில் உள்ள பிஸ்டன் இயக்கம், இதுவும் நேர்கோட்டு இயக்கம், அலைவு இயக்கம். பிஸ்டன் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல வரும், பட் எக்ஸாக்டா சொல்லணும்னா அலைவு இயக்கம், ஃப்ரண்ட் அண்ட் பேக். பிஸ்டன் சிரஞ்சில மருந்து எடுப்பாங்க, மறுபடியும் புஷ் பண்ணுவாங்கல்ல, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் வருதா? அப்ப இது அலைவு இயக்கம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பந்தோட இயக்கம், ஒரு பாலோட இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா வளைவு இயக்கம் அப்படின்னு சொல்லி புக்ல கொடுத்துருக்காங்க. தென் இது ஒழுங்கற்ற இயக்கமும் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? பார்த்தோம் இல்லைங்களா? வளைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு பந்தின் இயக்கம் கொடுத்துருந்தாங்க. வளைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம், ரெண்டுமே சொல்லலாம். வளைவு பாதையில போனா வளைவு இயக்கம், அது கால ஒழுங்கு இல்லாம போறதுனால ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்ல முடியும். ஒரு பால் ஸ்ட்ரெயிட்டா போகாது, பால் வளைஞ்சு வளைஞ்சு போகும்னால வளைவு இயக்கம். அது எந்த டைரக்ஷன்ல போய் சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் ஃபுட்பால் மாதிரி அடிக்கடிக்கு மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கால ஒழுங்கற்ற இயக்கம். ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம். முக்கியமான பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்றாங்க. கடிகாரத்தில் மணியை காட்டும் பொழுது முள்ளினை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாளில் 2 முறை சுற்றி வருகிறது. மேலே எழும்பும் பந்தை கவனிங்கள். குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் குதித்து எழுகிறது. நீரில் தோன்றும் அலைகளை கவனி. குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் அலைகள் கரையில் மோதுகின்றன. இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட கால இடையில் மீண்டும் மீண்டும் நடைபெற்றால் இதனை கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன தெரியணும்னா, கால ஒழுங்கு இயக்கம் பீரியாடிக் மோஷனுக்கு இதுல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள முதல் படிச்சுக்கணும். புக்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்னென்ன, கால ஒழுங்கு இயக்கத்துக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள், கால ஒழுங்கற்ற இயக்கம் ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. கால ஒழுங்கு இயக்கத்துக்கு கடிகார மணியை காட்டும் முள்ளின் இயக்கம் 1, கடிகார முள்ளு. சரிங்களா? மேலே எழும்பும் பந்து, குறிப்பிட்ட காலவெளியில் மீண்டும் மீண்டும் குதிக்கிறது. நீரில் தோன்றும் அலைகள், இந்த 3மே வந்து கால ஒழுங்கு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு நோட் பண்ணிக்கோங்க. போனதுல மாற்ற வேண்டியதா மாத்திருங்க. இது 3மே வந்து பாத்தீங்கன்னா கால ஒழுங்கு இயக்கம். அதுலயே கீழே நோட் பண்ணிருங்க. ஒரு பாயிண்ட்ஸ் பார்த்தோம்ல, நோட்ல அப்படியே வரிசை எழுதிட்டு வாங்க. ஏன்னா கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து இதெல்லாம் கால ஒழுங்கு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. இப்ப கீழ்கண்ட ஒற்றுள் கால ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு ஆப்ஷன் எடுத்து கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். அது மாதிரி காற்றில் அசைந்தாடும் கொடியினை எடுத்துக்கொள்வோம். இந்த இயக்கம் குறிப்பிட்ட காலவெளியில் சீராக நடைபெறாது. இது கால ஒழுங்கற்ற இயக்கம். பார்த்தோம் இல்லைங்களா? கொடியோட இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம். புவியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கமாகும். அது அலைவு இயக்கம் அல்ல. ஆனால் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம் கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கம். கரெக்டா? பூமி, அதாவது இந்த கொஸ்டின் இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தி ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் தி எர்த் இஸ் பீரியாடிக் பட் நாட் ஆக்சிலேட்டரி. ஹவவர் தி சில்ட்ரன் பிளேயிங் தி ஸ்விங் இஸ் போத் பீரியாடிக் as well as ஆக்சிலேட்டரி. ரெண்டுக்கும் என்ன மீனிங், ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. இப்போ பூமியை வந்து நிலா சுத்தி வருதுன்னு வைங்க. நிலா ஒரு பாதையில சுத்தி வந்துட்டு திரும்ப வந்த பாதையிலே வராதுல்ல, அது போன பாதையிலேயே திரும்ப முன்னாடி பின்னாடி வந்தா அதுக்கு பேர் என்னது? அலைவு இயக்கம். அப்போ நிலா பூமியை சுத்துறதோ பூமி சூரியனை சுத்துறதோ அலைவு இயக்கம் கிடையாது. ஏன்னா அது போன பாதையில ரிட்டர்ன் வராது, அதே பாதையில தானே போகும். அப்போ அது என்ன இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டா வரும் அப்படின்னா கால ஒழுங்கு. அதுக்கான காலத்துல கரெக்டா சுத்தி வரும். சரிங்களா? ஒரு வருஷத்துல பூமி சூரியனை சுத்தும்னா 1 இயர்ல சுத்தி வரும். ஒரு நாள்ல பூமி தன்னைத்தானே சுத்தும்னா 1 நாள்ல சுத்தி வரும். இவ்வளவுதான். நிலா பூமியை சுத்துறதுக்கு 28 நாள் ஆகும்னா 28 நாள் ஆகும். இது மாறாது. அது காலம் பீரியாடிக் கரெக்டா இருக்கிறதுனால கால ஒழுங்கு இயக்கம். ஆனா ஃப்ரண்ட்ல போனது பேக்ல வராது இல்ல, அதனால அலைவு இயக்கம் கிடையாது. புரிஞ்சுக்கிச்சா? ஆனா ஒரு ஊஞ்சலா இருந்தா, however the children playing the swing, ஒரு ஊஞ்சலா இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ரண்ட்ல போயிட்டு மறுபடியும் என்னதான் செய்யும்? பேக்ல தான் வரும். பட் சம் டைம் பீரியட்ல வந்து போகுமா? அப்ப டைமிங்கும் வர்றதுனால பீரியாடிக் அண்ட் ஆக்சிலேட்டரி ரெண்டையுமே சொல்ல முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் இருக்கு பாருங்க. பாக்ஸ் கொஸ்டின் பாத்துக்கோங்க. அடுத்து அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்துமே அலைவு இயக்கமாக அமையாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இதுக்கு எக்ஸாம்பிள் தான் அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் இல்லைங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் ஊஞ்சல், ஸ்விங். இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஊஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனுக்கு எக்ஸாம்பிள். ஆனால் கால ஒழுங்குகள் அனைத்துமே அலைவு இயக்கமாக அமையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எர்த் அரவுண்ட் தி சன் ஆர் மூன் அரவுண்ட் தி எர்த். பூமியை சுற்றி வரும் நிலாவும் சரி, சூரியனை சுற்றி வரும் பூமியும் சரி, அது கால ஒழுங்கு இயக்கம். ஆனால் அலைவு இயக்கமா இருக்காது. ஏன்னா அலைவு இயக்கத்தை பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோஷன் இருக்கணும். சரிங்களா, அதனால தெளிவா புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. அடுத்து வந்து பாருங்க, பீரியாடிக் நான் பீரியாடிக் முடிச்சாச்சா. எது முக்கியமோ அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போலாம். நெக்ஸ்ட், ஒரு மகிழுந்து 1 மணி நேரத்தில் கடந்த தூரம் 80 கிலோமீட்டர். ஒரு பேருந்து 1 மணி நேரத்தில் கடந்த தூரம் டேஷ் கிலோமீட்டர். ஒரு டிராக்டர் ஒரு ட்ரக் 1 மணி நேரத்தில் கடந்த தூரம் டேஷ். வேகமாக சென்ற வாகனம், மெதுவாக சென்ற வாகனம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேக்ல இருந்தா கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல? இங்க இருக்கு பாருங்க. ஒரு டாக்ஸி டிரைவர் ஃபர்ஸ்ட் ஒரு கார் வந்து 160 கிலோமீட்டர் இன் 2 hours. 160 கிலோமீட்டரை 2 ஹவர்ல டிராவல் பண்ணா 1 ஹவருக்கு 80 கிலோமீட்டர். இது 200 கிலோமீட்டர் இன் 4 hours. அப்போ 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர். 300 கிலோமீட்டர் இன் 5 hours. 1 ஹவருக்கு 60 கிலோமீட்டர். புரியுதா? 300/5. 60 ட்ரக்கோட ஸ்பீடு 60 கிலோமீட்டர். பஸ் டிரைவர் ட்ரக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட ஸ்பீடு, பஸ்ஸோட ஸ்பீடு 50 கிலோமீட்டர். காரோட ஸ்பீடு 80 கிலோமீட்டர். 80, 50, 60. இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ 160/2 இருந்துச்சா, பேருந்து வந்து 50 கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணோம். ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர். வேகமாக சென்ற வாகனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிழுந்து, கார் தான் வேகமாக போன வாகனம். மெதுவாக போன வாகனம் எது அப்படின்னா பஸ், 50 கிலோமீட்டர், அதான் மெதுவாக போன வாகனம். இதை நீ நோட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான கான்செப்ட் இதுதான். இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கோங்க. வேகம் ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை நேரம். இப்போ எக்ஸாம்பிள் போன கொஸ்டின்ல 160 கிலோமீட்டர் கடந்தாங்க. இந்த கொஸ்டின்ல 2 மணி நேரத்துல கொடுத்தாங்க. அதனால கேன்சல் பண்ணி 80ன்னு போட்டோமா. அதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டின் 50 எப்படி கண்டுபிடிச்சோம்? 50 வந்து 200 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருந்தாங்க 4 மணி நேரத்துல. அப்ப கேன்சல் பண்ணும்போது என்ன வந்துச்சு? நமக்கு 50 வந்துச்சா. அது மாதிரி 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருந்தாங்க 5 மணி நேரத்துல. அதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சு? 60. அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் இதை கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்பீடு கிடைக்கும். இந்த ஃபார்முலா பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வாகனம் 1 மணி நேரத்தில் 300 கிலோமீட்டர் தொலைவை கடக்கும் போது அதனுடைய வேகத்தை 300 கிலோமீட்டர் பை மணி என கூறுகிறோம். அதாவது மணிக்கு 300 கிலோமீட்டர். சரிங்களா? இதுல நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு, வேணா இங்கேயே கூட சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது கடந்த தூரத்தை வந்து செகண்ட்லையும் சொல்லலாம், ஹவர்லையும் சொல்லலாம். இப்போ கிலோமீட்டர் பை ஹவர் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்தணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்துறோம். 5/18 டிவைட் பண்ணணும். சரிங்களா? மல்டிப்ளை வித் 5/18. இப்போ மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது எதுக்காக பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் கிலோமீட்டர் பை ஹவர்னு இருக்கா. ஒரு கிலோமீட்டர் எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டர். ஒரு ஹவர்ல எத்தனை செகண்ட் இருக்கு? இப்போ கிலோமீட்டர் மீட்டரா மாத்தியாச்சு. பட் கீழே என்ன இருக்கணும்? செகண்ட். ஹவரை மினிட்ஸா மாத்தினா 60, மினிட்ஸை செகண்டா மாத்தினா ஒரு 60. இப்போ 2 0க்கு 2 0 என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? அப்போ 10 மேல இருக்கு, 2 0 கேன்சல் ஆனா 10/6 × 6 36. கேன்சல் பண்ண என்ன வருது? 5/18 வருதா? இந்த 5/18 தான் நம்ம கிலோமீட்டர் பர் ஹவரா மீட்டர் பை செகண்டா மாத்தும் போது 5/18 பெருக்கும். மீட்டர் பை செகண்டா கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்துறப்போ 18/5 அப்படியே மாத்தி பெருக்கும் தலைகீழா. ஸோ அங்க போகும்போது 1000/3600, அங்கிருந்து இங்க வரும்போது 3200/1000 தானே, அது அப்படியே மாத்திக்கிட்டு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சொல்லி மேக்ஸ் சேனல்ல பார்ப்போம். அப்ப இந்த வீடியோ, இந்த பார்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த பாக்ஸை கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க. கொஞ்சம் சம்மெல்லாம் கேட்டாங்கன்னா கூட உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணாலே தெரியும். இந்த பாக்ஸை முதல்ல கம்ப்ளீட் பண்ணா கரெக்டா இருக்கும். கடந்த தொலைவு 100 மீட்டர் 12 செகண்ட். இதே மாதிரி நம்மளா ஒரு பேர் எடுத்து எவ்வளவு செகண்ட்ல கடந்தாங்க அப்படின்றத வச்சு, இது மீட்டர், இது செகண்ட், அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா மீட்டர் பை செகண்ட். இப்போ 100 மீட்டர் போறதுக்கு 12 நிமிஷம் ஆகுதுன்னா 100 12 வைக்கணும். இப்போ 100 மீட்டர் போறதுக்கு 10 செகண்ட் ஆகுதுன்னு வைங்களேன். அப்போ நம்ம என்ன எழுதணும்னா 100/10. அப்போ 10 மீட்டர் பர் செகண்ட்னு அர்த்தம். இவ்வளவுதான். இந்த மாதிரி நம்மளே எழுதி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேகம் ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை நேரம். இந்த ஃபார்முலா முக்கியம். இதுல இருந்து ஒருவேளை தொலைவு கேட்டாங்கன்னா அந்த டைம் என்ன ஆகும்? மேல வருமா? அப்போ தொலைவு ஈக்குவல் டு வேகம் இன்டு காலம். சரிங்களா? டிஸ்டன்ஸ் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதுல ஒருவேளை டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த டைமும் ஸ்பீடு என்ன ஆயிரும்? மல்டிபிளிகேஷன்ல வந்துடும்.
உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை எவ்வளவு நேரத்தில் கடந்தாரு? 9.58 வினாடிகளில் கடந்தார். உலக சாதனை. இதை விட வேகமாக உங்களால் ஓட முடியும் என்றால் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் உங்களுக்காக காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா உசேன் போல்ட்டோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. உசேன் போல்ட் வந்து 9.5 செகண்ட்ஸ்ல ஒரு 100 மீட்டர் கடக்கிறார் அப்படின்னா, ஸோ இந்த 9.5 செகண்ட்ஸுக்காக அவர் செலவு பண்ண டைம் எத்தனையோ லட்சம் செகண்ட்ஸ் அவர் செலவு பண்ணியிருக்காரு. இங்கே நம்ம 10 செகண்ட்குள்ள வர்றாருன்னு பார்க்குறோம். இந்த 10 செகண்டுக்கு அவர் போட்ட உழைப்பு பல லட்சம் செகண்ட். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னா, முதல் இடத்துல வரணும் அப்படின்னா, இந்த இடத்துக்காக நீங்க உங்களோட உழைப்பு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உங்களோட ரிசல்ட். நம்ம ஹார்ட் ஒர்க் நம்ம எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றோங்கிறத விட நம்மளோட ரிசல்ட் தான் வெளியே பேசும். இந்த ரிசல்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழிகள் அப்படிங்கிறது நம்ம கடந்து வந்த பாதை தான். ஸோ அது எல்லாருக்குமே மாறுபடும். ஸோ உங்களோட பாதை எப்படி இருக்குன்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். பட் பாதைகள் மாறினாலும் போய் சேரக்கூடிய டெஸ்டினேஷன் ஒன்று தான். ஸோ அப்போ நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் கன்சிஸ்டண்டா இருக்கணும். என்ன வந்தாலும் நான் படிக்கிறேன், டெய்லி ஒரு 1 hour படிப்பேன், இதை மட்டும் கண்டினியூஸா கொண்டு போங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் எல்லாருமே நல்ல போஸ்டிங்கே வாங்கிடலாம். சரிங்களா? எதிர்பார்க்கறத விட. இந்த பேஜ் பார்த்துட்டோம்ல, இயக்கத்தோட வகைகள் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஏரியா மட்டும் அப்படியே பார்த்துட்டு மல்டிபிள் மோஷன்ஸ், ஒரே இதில் 2-3 மோஷன் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம அந்த எக்ஸாம்பிள் வச்சு அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் சுழற்சி இயக்கம், நேர்கோட்டு இயக்கம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளில் வருமா? ஒரு சைக்கிள் மிதிவண்டியில் இயக்கம்னு கேட்டாங்கன்னா இந்த சக்கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி இயக்கம், மிதிவண்டி மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கம். மிதிவண்டி சக்கரம் சுழல்வதால் தற்சுழற்சி இயக்கத்தையும், மிதிவண்டி முன்னோக்கி செல்வதால் நேர்கோட்டு இயக்கத்தையும் கொண்டுள்ளது. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லீனியர் மோஷன் அஸ் வெல் அஸ் ரொட்டேஷனல் மோஷன் ரெண்டுமே வந்துருமா? அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு தையல் இயந்திரம், மல்டிபிள் மோஷன் ஆஃப் சீவிங் மிஷின்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, சீவிங் மிஷின் தையல் இயந்திரத்துல தையல் ஊசியின் இயக்கம். ஊசி என்ன ஆகும்? ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்ட்ரைட்டா போகும். இது நேர்கோட்டு இயக்கம். சக்கரத்தின் இயக்கம் வட்ட இயக்கம். ஓகேங்களா? மிதிப்பானின் இயக்கம் அலைவு இயக்கம், ஃப்ரண்ட் அண்ட் பேக். இந்த மாதிரி 2-3 இயக்கங்கள் சேர்ந்து வந்திருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, ரோபோட். ரோபோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரோபோட்டோட மீனிங் உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்னு பொருள். இது ரோபோட்டா அப்படின்னு பொருள் படக்கூடிய செக்கஸ்லோவாக்கியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கிருந்து எடுக்கப்பட்டது. ரோபோட் அப்படின்னா என்ன? ரோபோட்டா அப்படிங்கிறது மீனிங் ஃபோர்ஸ்டு லேபர். சரிங்களா? இப்போ பாலிட்டியில ஃபோர்ஸ்டு லேபருக்கான ஆர்டிக்கல் எது? கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லி 2 உரிமை படிச்சிருப்போம்ல. சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அடிப்படை உரிமையில சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதுல ஒன்று சைல்டு லேபருக்கு அகேன்ஸ்டா இருக்கும், இன்னொன்று ஃபோர்ஸ்டு லேபருக்கு அகேன்ஸ்டா இருக்கும். அந்த ஃபோர்ஸ்டு லேபருக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய உரிமை எது? அந்த ஆர்டிக்கலை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததுல பார்ப்போம், அடுத்த வீடியோல சொல்றேன். சரிங்களா? அடிப்படை உரிமையில வரும். ஸோ இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ரோபோட் என்ற வார்த்தை உருவாக்கப்பட்டது. ரோபோட்டிக்ஸ் என்பது ரோபோட்டுகளை பற்றி படிக்க உதவும் அறிவியல் பிரிவு. ரோபோட்டுகள் என்ன செய்ய இயலும்? இதுல முக்கியமான வார்த்தைகள் சொன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரோபோட்டுகள் தங்கள் சுற்றுப்புறத்தை உணரவும் சூழலுக்கு ஏற்ப எதிர்வினை புரியவும் இயலும். மிக நுட்பமான பணிகளை செய்ய முடியும். ரொம்ப எஃபிஷியன்டான ஒர்க்கை கூட பாத்தீங்கன்னா ரோபோட்டுகளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மைனூட்டான ஒர்க். உதாரணமாக ஒரு மருத்துவர் வழிகாட்டுதலின்படி கண் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பயன்படுத்தக்கூடிய அறிவுகள் என்ன? அறிவு என்னன்னு பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, தட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்கிங் டிசிஷன். ஒரு ரோபோட்ல டிசிஷன் மேக்கரா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த வார்த்தை முக்கியம். சரிங்களா? தென் ரோபோட்டுகளின் உணர்திறன். ரோபோட்டுக்கு எதை சென்ஸ் பண்ண உதவுது? தி சென்சார்ஸ், சென்ஸ். எலக்ட்ரானிக் சென்சார்ஸ் ஃபங்க்ஷன் as a ரோபோட் ஐ அண்ட் இயர்ஸ். கண் மற்றும் காதுகளாக இருப்பது மின்னணு உணர்விகள். எலக்ட்ரானிக் சென்சார்ஸ் ஒன்று. ரெண்டாவது கேமரா, இரட்டை கேமரா, ட்வின் கேமரா தான் வந்து பாத்தீங்கன்னா முப்பரிமாண பின்பத்தை காண உதவுகிறது. 3D வியூ காண்றதுக்கு என்ன யூஸ் ஆகுது? ட்வின் வீடியோ கேமராஸ். சரிங்களா? அடுத்து மைக்ரோஃபோன், ஒலியை உணர உதவுகிறது. சவுண்டை உணர்றதுக்கு மைக்ரோஃபோன் உதவுதுன்னு சொல்றாங்க. மைக்ரோஃபோன்ஸ் டிடெக்ட்ஸ் தி சவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழுத்த உணர்விகள், பிரஷர் சென்சார்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தொடுதலுக்கான நுட்பத்தை அளிக்கிறது. டச் பண்ணா என்ன ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறத உணர்றதுக்கு பிரஷர் சென்சார்ஸ் யூஸ் ஆகுது. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமானது. எதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. மேட்ச் ஷீட்ல கூட கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? தி சொசைட்டி சயின்ஸ்ல இன்னைக்கு ரோபோட்டோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத அடுத்து கொடுத்துருக்காங்க. ரோபோட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். சம் ரோபோட்ஸ் கேன் பெர்ஃபார்ம் மெக்கானிக்கல் அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஜாப்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் அக்யூரேட்லி தென் பீப்புள். ஒரு மனிதனை விட வேகமாக வேலை செய்யக்கூடியது. ரோபோட்ஸ் கேன் ஆல்சோ ஹேண்டில் டேஞ்சரஸ் மெட்டீரியல் அண்ட் எக்ஸ்ப்ளோர் என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்டன்ட் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆய்வகங்கள்ல மெக்கானிக்கல், அதாவது வெஹிக்கிள்ஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, தென் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, நிறைய விஷயங்கள்ல யூஸ் ஆகுது. இதுல செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்னன்னா மனித மூளை போன்று செயல்படக்கூடியது. அதான் நம்ம என்ன பார்த்தோம்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த வார்த்தை பார்த்தோம் இல்லைங்களா? வாட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? attempt to create the computer program think like human brain. So what is which one is help
டு ரோபோட் திங்க் லைக் ஹியூமன் பிரெயின் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ செயற்கை நுண்ணறிவு தான் மனிதன் மூளை போன்று சிந்திக்கும் வகையில் கணினியை செயல்பட வைக்குது. இன்றைய நிலையில் நாம் அதனை அடையவில்லை எனும் கூட்டத்திற்கு நடுவிலும் முகங்களை அடையாளம் கொண்டு கொள்ளும் வகையில் சில கணினிகளை வடிவமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் ரோபோட்டுகளால் சிந்திக்க இயலுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ரோபோட்டுகளால் சிந்திக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மனிதனை விட திறமையான ரோபோட்டுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் செஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஈக்குவலா செஸ் விளையாட முடியுது. அப்போ திங்கிங் அபிலிட்டி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு ரோபோட்டை வடிவமைக்கிறாங்க. ரோபோட் கேன் திங்க், they can play complex games such as chess better than human beings. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தொழிற்சாலை பயன்பாட்டிற்கான ரோபோட். எதிர்காலத்தில் நானோ ரோபோட்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க. இந்த நானோ ரோபோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சையில மிக மைனூட்டான ஒர்க்ஸை ஃபுல்லா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில கொண்டு வர முடியும். ரத்தத்துல கேன்சர் இருந்தா அந்த ரத்த செல்லுக்குள், ரத்த ஓட்ட குழாய்க்குள்ள போய் ரத்த குழாய்க்குள்ள இருக்கக்கூடிய கேன்சர் செல்லை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கிற அளவுக்கு நானோ ரோபோட்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது இந்த இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க, தெரியும். இந்த நினைவில் கொள்க, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், மோஷன்ஸ் ஆர் ரெஸ்ட், இயக்கம் மற்றும் ஓய்வு ஆகியவை ஒன்றுக்கொன்று சார்புள்ளவை. ஓய்வுல இருக்க பொருளை மூவ்மெண்ட்டை பார்த்தா மோஷன் அப்படின்னு சொல்லலாம். வேறொரு நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது ஓய்வு நிலையில் உள்ள அனைத்து பொருட்களும் இயக்க நிலையில் உள்ளது போலும், இயக்க நிலையில் உள்ள அனைத்து பொருட்களும் ஓய்வு நிலையில் உள்ளது போலும் தோன்றும். அதாவது நம்ம பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது ஓய்வில் இருக்கக்கூடிய மரம் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். சரிங்களா? நம்ம போய்கிட்டு இருக்க பஸ்ல நம்ம உட்காந்துருப்போம், பட் அது இயக்க நிலையில இருக்கும். இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இழுத்தல், தள்ளுதல் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்ல நடக்கக்கூடிய ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ, இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும். ஒன்று. ரெண்டாவது, வேகத்தை மாற்றும். மூணாவது, திசையை மாற்றும். நாலாவது, வடிவத்தை மாற்றும். ஒரு ஃபோர்ஸால ஒரு பொருளுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னா, ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கு கொண்டு வர முடியும், மோஷன்ல இருந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேகத்தை மாற்ற முடியும், திசையை மாற்ற முடியும், வடிவத்தை மாற்ற முடியும். இதெல்லாமே ஃபோர்ஸால செய்யப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. விசை வந்து தொடு விசையா இருக்கலாம், தொடா விசையா இருக்கலாம். தொடு விசைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இழுத்தல், தள்ளுதல். தொடா விசைக்கு எடுத்துக்காட்டு மேக்னெட், புவியீர்ப்பு விசை. சராசரி வேகம் கடந்த தொலைவு பை நேரம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். வேகத்தின் அலகு மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் டிஸ்டன்ஸோட அலகுனா மீட்டர், டைமுக்கு செகண்ட் தானே எடுத்துக்கலாம். அடுத்து வேகத்தின் அலகு என்னன்னு கேட்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யூனிட் ஆஃப் ஸ்பீட். வேகத்தின் அலகு என்ன? வேகத்தின் அலகு மீட்டர் பர் செகண்ட். யூனிட் ஆஃப் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மீட்டர் பர் செகண்ட். அடுத்து கீழ்கண்டவற்றுள் அலைவுறு இயக்கம். அலைவுறு இயக்கம்னா என்ன சொல்றாங்க? முன்னும் பின்னாடி போயிட்டு வந்தா அதுக்கு பேர் அலைவுறு இயக்கம். அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். வேகத்தின் அலகு என்ன? வேகத்தின் அலகு கடந்த தொலைவு பை நேரம், அதாவது தொலைவு பை காலம். ரெண்டுமே சரியான தொடர்பு தானே. வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். ஆவும் ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், அதாவது இதுல டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் இன்டு டைம் கொடுத்துருக்காங்களோ. வேகம் அப்படின்னா கடந்த தொலைவு பை நேரம், ஆப்ஷன் பிமா. வேகம் அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீதா தந்தையுடன் ஒரு வண்டியில் சென்று கொண்டிருக்கிறார். 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறார். செல்வதற்கு 40 நிமிஷம் ஆகுது. 40 கிலோமீட்டர் போறதுக்கு 40 நிமிஷம் ஆகுது. அப்போ 1 கிலோமீட்டருக்கு 1 நிமிஷம். கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை மினிட் பை அவர் கிடையாது. சரிங்களா? அப்போ கூற்று 1 மட்டும் தான் சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஃபோர்த் ஒன்னுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். 1 அலோன் இஸ் கரெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம். நேரா போச்சுன்னா அந்த வண்டியோட இயக்கம் நேர்கோட்டு இயக்கம், லீனியர் மோஷன். சரிங்களா? நேர்கோட்டு இயக்கம். புவியீர்ப்பு விசை டேஸ் ஆகும். புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது தொடா விசை, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. மண்பாண்டம் செய்வர் சக்கரத்தின் இயக்கம். சக்கரத்தின் இயக்கம் வட்ட இயக்கம். வட்ட இயக்கம் தற்சுழற்சி இயக்கம்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து, ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடந்தால் சீரான இயக்கம். மைய புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் அலைந்தால் அலைவு இயக்கம். இது கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன். அதிர்வு இயக்கம் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும். அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும். இது கரெக்ட். ரெண்டுமே கால ஒழுங்கு இயக்கம். ஆனா எல்லா கால ஒழுங்கு இயக்கமும் அதிர்வு இயக்கமா இருக்காது. சரிங்களா? அடுத்து, மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரற்ற இயக்கத்தில் உள்ளன. இது தவறு. மூணாவது, சீரற்ற இயக்கம் சீரான கொடுத்திருக்காங்க. வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகள் செய்யும். இது சரி. மனிதன் பந்தை உதைத்தல் தொடுவிசை, இலை கீழே விழுதல் தொடாவிசை. இது அனாலஜி மாடல். சரிங்களா? தொலைவின் அலகு மீட்டர், வேகத்தின் அலகு மீட்டர் பை செகண்ட். சுழற்சி இயக்கம் பம்பரம் சுட்டுதல், அலைவு இயக்கம் தனி ஊசல் அல்லது ஊஞ்சல். ஊஞ்சல், தனி ஊசல் இதெல்லாம் எடுத்துக்கலாமா? ஓகே, இதோட தேர்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஷீட் மட்டும் இருக்கு. மேட்ச் ஷீட் பார்த்தோன்னா முடிஞ்சது. இந்த இயக்கம் வந்து பாருங்க நேரா ஸ்ட்ரெயிட்டா வரதுனால நேர்கோட்டு இயக்கம். பம்பரம் சுற்றுவது சுழற்சி இயக்கம். ஸோ ஊஞ்சல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வராங்களா, இது அலைவு இயக்கம். வட்டப்பாதையில சுற்றுறதுனால 4வது வட்ட இயக்கம்.
கார் மூவ் ஆகும்போது நேரம் மூவ் ஆகுது, சக்கரம் வந்து சர்க்குலர் சுத்துதா, சுழற்சி. அப்ப நேர்கோட்டு இயக்கம், சுழற்சி இயக்கம். 5வதுக்கு டைரக்டா 5வதா வரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டைரக்டான ஒன் வேர்ட்ஸ் தான். சரிங்களா? தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை தொடா விசை. தொடுதல் நிகழ்வின்றி சொல்றாங்களா, அப்ப தொடா விசை. காலத்தை பொறுத்து ஒரு பொருளில் நிலை மாறுவது இயக்கம், மோஷன். காலத்தை பொறுத்து அது இடத்தை மாற்றுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, இயக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். கரெக்டான டைம் பீரியட்ல திரும்ப திரும்ப வந்து அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, கால ஒழுங்கு இயக்கம். சமகால இடைவெளியில் சமத்திலவை கடக்கும் பொருளின் இயக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரான இயக்கம் அப்படின்னு சொல்றோம். நுணுக்கமாக, இது அலைவு இயக்கம்னு சொல்லலாம். நுணுக்கமாக அல்லது கடினமான வேலைகளை செய்ய கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம். நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்ய கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். சரிங்களா? டைரக்ட் ஒன் வேர்ட். சரிங்களா? நம்ம இயந்திரம் சிம்பிளா சொன்னோம்னா ரோபோட். ரோபோட் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். இயந்திரம் தான் ரோபோட். ரோபோட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷனா சொல்லியிருக்காங்க. நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்ய கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் ரோபோட். எஸ், ரோபோட். அவ்வளவுதான், முடிஞ்சுப்பா. எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சேனல்ஸ் பார்த்துக்கோங்க. மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல் ஃபார் 100% மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? ஒன்லி உங்களுக்கு மேக்ஸில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த சேனலில் ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். இதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸும் உங்களோட டவுட் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் போட ஆரம்பிப்பேன். சின்ன வீடியோ 2 நிமிஷம் 3 நிமிஷம் சொல்லி நீங்கள் டவுட் கேட்குற கொஸ்டினை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன். இதுக்கப்புறம் மொத்தம் ஒரு 120 வீடியோ முடிச்சதுக்கப்புறம் 120 வீடியோ எல்லா டாப்பிக்கும் முடிச்சிருவோம். யாருக்காவது மேக்ஸில் டவுட் இருந்தால் இந்த சேனல் பாருங்க. எந்த டாபிக் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த தமிழ் சேனல் இப்போ தான் ஆக்டிவ் ஆயிருக்கு, கொஞ்சம் டைம் ஆகும். 1 இயர்ல இந்த சேனலை நீங்கள் அவுட்புட்டை பார்க்கலாம் தமிழில். ஸோ சென்ட்ரல் சர்க்கார் சேனல் இதுவும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எஸ்பெஷலி ஃபார் எஸ்எஸ்சி, ரயில்வே, மத்திய அரசு வேலைக்கு தயாராகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சேனல் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோஸ் நான் ரெகுலராக கொடுக்குறேன். வீடியோஸை பொறுத்தவரை ஆர்டரை மாற்றுறது, ஸோ இந்த மாதிரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தால் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இது எனக்கு ஒரு நாள் ப்ராசஸோ 1 மாதம் ப்ராசஸ் கிடையாது. இது ஒரு 6 மாதம் ஹார்ட் ஒர்க். சரிங்களா? ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்னால நீங்க அடுத்து பார்க்கும்போது ஈஸியா புரியும். இப்போ நீங்க சொல்லலாம் ஈஸியா, நம்ம காலப்போக்கில் 1 மாதம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிசிக்ஸே முடிஞ்சிருக்கும். 6ல இருந்து 10 வரை முடிச்சிருப்போம். அடுத்து கெமிஸ்ட்ரி 1 மாதத்துக்குள்ளேயே முடிச்சிருவோம். பயாலஜி 2 மாதம். ஒரு 4 மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்துல நான் சயின்ஸை முடிக்க பார்க்குறேன். அடுத்த 3 மாதம் சோசியலுக்கு டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ ஒரு நாள் 1 or 2 வீடியோஸ் வரும். நீங்கள் ரெகுலராகவே சாயந்தரம் 6 மணிக்கு வீடியோ பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு சில டேஸில் சாட்டர்டே சண்டேல 6 மணி 8 மணிக்கு ஒரு வீடியோ, 2 வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன தேவையோ பிளான் பண்ணி கொடுக்குறேன். இந்த ஒரு 6 மாதத்துக்கு எனக்கு இதான் டார்கெட். அது மாதிரி நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. யாராவது ஜாயின் பண்ண வில்லிங்க தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லாமே ஒன்லி ஆன்லைன் கிளாஸ் தான் போகும். ஒன்லி யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு மட்டும் நம்மகிட்ட ஆஃப்லைனில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிக்கலாம். கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மித்தவங்க எல்லாருமே ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கால் ஃபார் எடுத்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு நம்ம கொடுக்குற மெட்டீரியல், நம்மளோட கோச்சிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸலண்டாக இருக்கும். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் லெவல் நீங்கள் எய்ம் பண்ணலாம். அதுக்கான கொடுக்குற டேட்டாவை கடைசி வரை கரெக்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். 2024 வரக்கூடிய வருஷங்களில் கண்டிப்பாக எல்லாரும் அரசு அதிகாரியாக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.